இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியில் இயேசு தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்கின்றார். இயேசு சொல்லக்கூடிய இச்சொற்களின் பொருள் என்ன என்பதை குறித்து சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தியில் இயேசு பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களை சாடுவதை குறித்து வாசிக்கின்றோம். மக்களிடம் அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தார்களோ அவற்றை அவர்கள் சிறிது கூட கடைபிடிக்கவில்லை என்பதுதான். இவ்வாறு தங்களிடம் இருந்த அதிகாரத்தை கொண்டு மக்களை அடக்கி ஆண்டும் அதன் மூலம் அவர்கள் மக்களிடமிருந்து மரியாதையும் வணக்கமும் பெற முயன்றார்களே ஒழிய தாழ்ச்சியோடு நடக்கவில்லை. ஒரு தலைவருக்கு அழகு தலைக்கணத்தோடு இருப்பதல்ல, தாழ்ச்சியோடு இருப்பது. ஓர் அதிகாரிக்கு அழகு அகங்காரத்தோடு இருப்பதல்ல, அடக்கமாக இருப்பது. ஒரு நல்ல தலைவராக நல்ல ஆயனாக இருந்த இயேசு மிகுந்த தாழ்ச்சியோடு இருந்தார் என்பதை திருவிவிலியத்தில் பல பகுதிகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இயேசு தாழ்ச்சியோடு இருந்தது மட்டுமல்லாமல் இயேசுவின் வழியில் நடக்கின்ற நாமும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்கிறார். அதிகாரம் என்பது அடக்கி ஆள அல்ல, அடக்கத்தோடு அன்பு பணி செய்ய. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் நாம் தாழ்ச்சியோடு இயேசுவின் பணியை செய்வோம். சிந்தனை: ஒருவர் நல்லவர் என்பதை அவரிடம் உள்ள தாழ்ச்சியை வைத்து கண்டுகொள்ளலாம் என்கிறார் புனித தாமஸ் அக்வினாஸ். மேன்மை அடைய தாழ்மையே வழி என்கிறது நீதிமொழிகள் நூல். எனவே நமது வாழ்விற்கு அழகு சேர்க்கும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன்.